கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடேறிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்குறீங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? காலையிலே தூங்கி எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்குறீங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நிறைய சூழ்நிலையிலே வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. சின்ன வயசுல இருந்து முதியோர் வரிய கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் கூட அதிகால வேளையிலே காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், இன்னுமாக வேலைக்கு போறவங்க நிறைய குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறீங்க. சில குடும்பத்திலே வயசான தாய்மாரு, சில குடும்பத்தில் பைபிள் வாசித்து முடிக்காம இருக்கிறீங்க. நீங்களும் இணைந்து ஜெபிக்கிறீங்க, இணைந்து செய்தி கேட்குறீங்க. நிறைய குடும்பத்திலே ஆர்வமாக கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வருஷத்திலே தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலம் என்று எழுதப்பட்டு இந்த கடைசி காலத்துல எத்தனையோ டைப் ஆஃப் சோதனை. சோதனை காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா என்றார். 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க ஆவியில ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்காக உதவி செய்வார். இன்னைக்குள்ள செய்தியில அதுக்குள்ள அர்த்தம் நிறைய இருக்கு. நல்ல பொறுமையா நிதானமா நிப்பாட்டி சொல்றேன், கவனிங்க. ஆவியானவரும் என்று இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கு. அப்ப இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஆவியானவர். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். பல சூழ்நிலையில பல தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம பைபிள் வசனத்தை தியானிக்கும் போது பொறுமையோட நீங்க கவனிக்கிறீங்க. கவனிக்கும் போது என்ன அற்புதம் நடக்கும்? சில குடும்பத்திலே புதுசா இணைந்திருப்பீங்க. அப்போஸ்தலர்ல அழகா எழுதப்பட்டிருக்கு. 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டுல 177வது பக்கம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப கால வேளையிலே வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, நீங்க வசனத்தை கேட்கும் போது, இங்க இருந்து நான் வசனத்தை பேசுறேன், ஆன்லைன் மூலியமா உங்க வீட்டுக்குள்ள வருது.
அந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போது, உண்மையா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கும் போது, உங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கு அதை முதல்ல அறிந்து கொள்ளணும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், நீங்க எந்த நாடானாலும் இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம். ஒருவேளை நான் இன்னும் ரட்சிக்கப்படல பிரதர், நான் இன்னும் சர்ச்சுக்கே போல, நான் இன்னைக்கு தான் புதுசா இணைந்திருக்கேன், நான் இன்னைக்கு தான் உங்க சேனல் கேட்கிறேன். நீங்க எந்த மாதிரி சூழ்நிலைனாலும் இருக்கலாம். ஆவியானவர் ஒருவரே. எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் நீங்க வசனத்தை உண்மையாக கவனித்து கேட்கும் போது, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இந்த வசனம்லாம் உங்க வீட்டுல இருந்தா நல்லா அழகா எடுத்து எழுதி வச்சு கொள்ளுங்க. முக்கியமான வசனத்தை தான் நம்ம காலை வேளையில கொஞ்ச நேரம், அதாவது சில குடும்பத்துல நிறைய படிச்சிருப்பீங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பீங்க, கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பீங்க, டீச்சரா இருப்பீங்க. சில குடும்பத்துல வக்கீல் வேலை பார்க்குறீங்க, நீங்களும் கேட்குறீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்களும் கேட்குறீங்க. போலீஸ் ஆஃபீஸர் சில குடும்பத்தில் அவங்களும் செய்தி கேட்குறாங்க. வேற வேற நாட்டில் வேற வேற இடத்துல ஐடி ஃபீல்டு வேலை பார்க்குறாங்க, அவங்களும் கேட்குறாங்க. ஆர்மியில் கேட்குறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற பகுதியிலேருந்து நம்ம கேட்குறோம். அப்படி இருக்கும்போது சில குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அவங்களும் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்காங்க. அவங்க வீட்டில் கையில் பைபிள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, பிரதர் எனக்கு 55 வயசு ஆகுது, உங்க செய்தியை நான் டெய்லி கேட்குறேன். உங்க செய்தியை கேட்கும்போது எனக்கு பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி ஆசையா இருக்கு. ஆனா நான் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், தமிழ் எழுத்து கூட்டி படிப்பேன், என்ன செய்யணும் பிரதர் அப்படின்னாங்க. 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்களா, அப்புறம் என்ன, கையில பைபிள் எடுத்து வாசிங்க அப்படின்னு. ஒரு 1.5 வருஷம் முன்பாக ஒரு தாயார் என்கிட்ட போன்ல தொடர்பு கொண்டாங்க. அந்த தாயார்கிட்ட பேசினேன். அவங்க பேசும்போது எனக்கு ஒரு சாட்சி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 1ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்களாம், பைபிளை தெளிவா வாசிக்கிறேன் அப்படின்னாங்க. எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்க செய்தியை கேட்கிறேன், அதுக்கப்புறம் பேசாம உட்காந்து பகல் நேரத்துல தோட்டத்துல உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். நல்ல எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆவியான இடைவிட ஆரம்பிச்சாரு. இப்ப எந்த மிஸ்டேக் இல்லாம நான் பைபிளை நல்ல அழகா தமிழ்ல வாசித்துட்டு இருக்கேன். அந்த சாட்சியை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக நான் கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. அவங்க எந்த ஊரு ஏது நான் எதுவுமே கேட்கல. 1ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு தாயார் ஆன்லைன் மூலியமா நம்ம செய்தி கேட்டிருக்காங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க, நல்ல பைபிள் தெளிவா வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். போன் அடிச்சு சாட்சி சொன்னாங்க. அப்ப அந்த சாட்சி இந்த ஒரு தாயார்கிட்ட சொன்னேன், நீங்க 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க, எழுத்து கூட்டி வாசிங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு ஏன் சாட்சியும் நான் சேர்த்து சொன்னேன். நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். 2014, 2015, 2016 தான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கும் எழுத்து மிஸ்டேக்லாம் வரும், ஆனா கொஞ்சம் அதுலயே மிஸ்டேக் வந்துடும், நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், எனக்கும் வரும். சவுண்டா வாசிக்க ஆரம்பிச்சேன். நல்ல எழுத்து கூட்டி ஒரு வசனத்தை 5 தடவை 10 தடவை மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்போ கர்த்தருடைய கிருபையினாலே இதயத்துக்குள்ள நிறைய வசனம் ஆவியானவர் கொடுத்துருக்காரு, வசனத்து மூலியமா பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த தாயார்கிட்ட சொன்னோடனே நானும் வாசிக்கிறேன்னு சொல்லி அழகா சரி அப்படின்னாங்க. இதுக்கும் இன்னைக்கு காலோட செய்திக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னா, வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையில இணைந்திருக்கிறீங்க. சில குடும்பத்துல 3 டிகிரி 4 டிகிரி எல்லாம் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்கேஜில இருந்து காலேஜ் வரைய ஒரு 22 24 வருஷம் ஸ்கூலுக்கு மட்டுமே போயிருக்காங்க. ஒரு 3-4 டிகிரி வாங்க.
இப்ப பார்த்தா 50 வயசு, 60 வயசு, 65 வயசு, 45 வயசு, 40 வயசு, 30 வயசு. ஆனா ஒரு முழு பைபிள வாசிக்காம பிறந்ததுல இருந்து சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. பைபிள் வசனம் கேட்டா தெரியுங்கிறாங்க, சர்ச்சுக்கு போறேங்கிறாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்காம அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க சில குடும்பத்துல பல தடவை பைபிள் வாசித்து முடிச்சிட்டாங்க. இப்படி ஆன்லைன் மூலியமா பல குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நம்ம எந்த இடத்துல இருந்து செய்தி கேட்டாலும் சரி, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், அந்த வேர்டு முக்கியம், அதெல்லாம் நிப்பாட்டி பேசுறேன். யாவர் மேலும், எந்த நாட்டில் எந்த சூழ்நிலும் சரி, யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது உங்க வாழ்க்கையில முதல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நல்லா யோசித்து பார்ப்போமே. வசனத்தை கேட்கிற பிள்ளைகளா மாறணும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இது கூட உள்ள ஜாயிண்ட் வசனம் தான் நம்ம இன்னொரு பக்கம் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நம்ம இருதயத்துக்குள்ள ஆவியானவர் எப்ப வந்தாரு அப்படின்னு நீங்க ஒருவேளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு 4-5 வசனம் சொல்றேன். கலாத்தியர் 4:6, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அப்ப நமக்குள்ள எப்ப வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போதே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை நாம் கேட்கும் போது நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க இருதயத்துக்குள்ள தேவ சமாதானத்தால் நிரப்புவார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? உங்களுக்கு நேரம் இருக்கும்போது செல்போனை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இருக்கிற இடத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. கையில பேனா வச்சுக்கோங்க, டைரி வச்சுக்கோங்க. எந்தெந்த வசனம் உங்க கூட பேசுறாரோ எழுதி வைங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ச்சி எப்படி தெரியுமா? 2015 இருந்து சரி, பைபிள் வாசிக்கும் போது சில வசனத்து மூலியமா என்கிட்ட பேசுவார். அதுல ஒண்ணு என் பேர் எழுதி வச்சிருப்பேன், இல்லைன்னா அந்த வசனம் எதுக்காக என்கிட்ட பேசினாரு அதுல உடனே பக்கத்துல எழுதி வச்சிருப்பேன். கர்த்தருடைய கிருபையினாலே சில வசனங்களை மனப்பாடமா படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு வசனத்தை 5 தடவை 10 தடவை உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது. நான் சராசரி ஒரு மனுஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அந்த வசனத்தின் மூலியமா இடைப்பட்டார். எப்படி அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க யாராவது கேட்டால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை நம்ம தியானிக்கும் போது அழகா அறிந்து கொள்ள முடியும். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு செய்தியில பலவீனங்களில், நான் அழகா சொன்னேன். நான் 6ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆ ஆ இ ஈ ரொம்ப வருஷம் நான் ஸ்கூலுக்கே போல, ரொம்ப வருஷம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, புக்கும் வாசிக்கல. 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். 2014க்கு அப்புறம் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். என் வாழ்க்கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும் பயப்படுவேன். ஏன்னா அவ்வளோ அது பழைய எழுத்து அப்படிம்பாங்க, ஜாயிண்டா இருக்கும், எனக்கு புரியாது.
ஆனால் பலவீனங்களில் எனக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. பைபிள் வாசிக்கும்போது புரியாது. ஆவியானவரும் நமது பலவீனங்களில். அப்ப ஆவியான எப்ப பிரதர் உதவி செய்யறாரு அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் பலவீனமா இருக்கிறோமோ நமக்கு ஆவியானவர் உதவி செய்வார். நல்லா யோசித்து பாருங்க. 25 வருஷம் நான் பைபிள் சர்ச்சுக்கு போகும்போது கொண்டு போவேன், அவ்வளவுதான். ஆனா வாசிக்கல. 2015 அப்புறம் 2015 பிசினஸ் லாஸ்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு. வாசிக்கும்போது எனக்கும் புரியாது, வாக்கு தத்தம்னா என்னன்னு தெரியாது, ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாது. நான் நார்மலா ஒரு வியாபாரி, அவ்வளவுதான். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எனக்கும் புரியாது. ஆனால் பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா ஒரு பெரிய பைபிள் வாங்கி கலர் கலரா ஸ்கெட்ச் எடுத்து அழகா டைரி வச்சுட்டு உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். புரியாது. நான் சொல்றேன், இன்னைக்கு இல்ல, 2015 சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எனக்குள்ள ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனம் எப்படி மாறுது, அதுக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். ஆவியானவர் நமது பலவீனங்களில், நமக்கு எங்கெல்லாம் பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை ஜெபிக்கும் போது எனக்கு ஜெபிக்க தெரியல, நானும் அப்படி சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில ஆரம்பத்துல சர்ச்சில் வேலை பார்க்கும் போது எனக்கு ஜெபிக்க தெரியாது. எல்லாரும் ஒரு ஜெப குறிப்பு அப்படின்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபிப்பாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது. நானும் திக்குவாய், சரியா தமிழே தெரியாது. அவங்களாம் ஜெபிக்கும்போது பார்த்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பேன், எவ்வளவு அழகா ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழகா பார்த்துட்டு இருப்பேன். ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன். ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் இருக்கும் போது பரிசுத்த ஆவியான நம்ம பலவீனங்கள் உதவி செய்கிறார். எனக்கு ஜெபிக்க தெரியல பிரதர், எனக்கு பைபிள் வாசித்தா புரிய மாட்டுக்கு, யாராவது கம்ப்ளைண்ட் சொல்றீங்களா? இந்த வசனம் முக்கியமான வசனம். சில நேரத்துல எனக்கு ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும், எனக்கும் ஜெபிக்க தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியான உதவி செய்தார். அந்நிய பாஷை வரங்களை கொடுத்தார். பல மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். இதெல்லாம் எப்படி? நமக்கு எங்கெல்லாம் பலவீனம் இருக்கோ ஆவியான நம்மளை வெளியில கொண்டு வருவார். நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் நாம் கூப்பிடும் போது, அப்பா எனக்கு பைபிள் வாசித்தா புரிய மாட்டுக்கு, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லி யாராவது நீங்க வேதனையோடு இதயத்துல பாரத்தோடு ஒருவேளை இருந்தால், சில குடும்பத்திலே எங்க ஃபேமிலியில இன்னும் யாரும் ரட்சிக்கப்படல பிரதர், ஒரு நாள் உங்க செய்தி நான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, நான் டெய்லி ஆன்லைன் மூலியமா கேட்கிறேன், ஆனா எங்க வீட்டுல பைபிள் இல்லை, எங்க வீட்டுல இதான் சூழ்நிலை. எந்த சூழ்நிலையில நீங்க இணைந்திருந்தாலும் சரி, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வரும், தேவனுடைய கிருபை இறங்கி வரும். தேவ ஆவியினால் உங்களை நிரப்புவார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார், மகிமையின் ஆவியான இறங்கி வருவார். நம்ம எந்த இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியான கூப்பிட்டாலும் சரி அந்த இடத்துக்குள்ளே இறங்கி வருவார். மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறீர்களோ தமது குமாரனுடைய ஆவியை நிரப்பியிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால காலை வேளையில இணைந்திருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலை சரி, இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? தேவன் பார்ப்பார். நீங்க இருக்கிற இடத்துல தேவ ஆவியினால் உங்களை நிரப்புவார். நிரப்பப்பட்ட பிள்ளைகளா மாறுவீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவரும் நமது பலவீனங்களில். ஒருவேளை சரீரத்துல எனக்கு பலவீனமா இருக்கு பிரதர், எனக்கு பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, நான் இதுக்கு முன்னாடிலாம் அழகா ஸ்தோத்திர பலி சொல்லிட்டு இருப்பேன், என்னால முடியல, வயசாயிட்டு எனக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கு, முடியல அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தால்
ஆவியானவரை கூப்பிடுங்க. நமக்கு பலவீனங்களில் உதவி செய்கிற ஆவியானவர். உங்க வீட்டுல ஒரு சின்ன டைரி இருந்தா எடுத்து எழுதி வச்சுக்கலாம். நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம கூப்பிடும்போது இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் சில நேரத்துல எப்படி ஜெபிக்கணும் தெரியாது. எனக்குமே சில நேரத்துல தெரியாது. நானும் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். எனக்கும் சில நேரத்துல பேச தெரியாது. எனக்கும் சில நேரத்துல புரியாது. எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி ஜெபிக்கணும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நம்ம அறியாம இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்காக உதவி செய்கிற ஆவியானவர், நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அவரை நாம் கூப்பிடும் போது உங்களுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஜெபிக்கிறதுல ஒரு மாற்றம், வேதத்தை தியானிக்கிறதுல ஒரு மாற்றம், சகல காரியத்திலும் ஒரு மாற்றம் கிடைக்கும். 24 மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும் போது அவனோட வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். என் வாழ்க்கையில நான் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னாலே எங்க அம்மாவே நம்ப மாட்டாங்க. எங்க அம்மா கொரோனா நேரத்துல இறந்து போயிட்டாங்க. என்னை பெத்த தாய் நான் பைபிள் வாசிக்கிறேன்னு நம்ப மாட்டாங்க. இதை ஏன் தெரியுமா காலில் சொல்றேன்? சின்ன வயசுல என்னை வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. 3 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. ரவிராஜ் அப்படின்னா வேலை செய்வான், வேலைக்கார, அவ்வளவுதான். ஆனா நான் இன்னைக்கு கையில பைபிள் எடுத்து பேசுறேன் அப்படின்னா அது பரலோகத்துடைய கிருபை, தேவனுடைய கிருபை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். ஏன் அழுறேன் எனக்கு தெரியாது. சில நேரத்துல பேசிட்டு இருக்கும்போது கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இருதயம் ஃபுல்லா உடைக்கப்பட்ட நிலைமை. தேவன் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி ஊழியத்துக்கு முழு நேரத்துக்கு அழைச்சு கொண்டு வர்றார் அப்படின்னா பல சூழ்நிலை உடைச்சு வெளியில கொண்டு வருவார். எத்தனையோ தேசத்துக்குள்ளே ஆன்லைன் மூலியமா நீங்க கேட்கறீங்களா? அதுக்கு முன்பாக என்னை உருவாக்கும் போது உடைச்சு உருக்கி புடமிட்டு வெளியில கொண்டு வருவார். அதுல பல கஷ்டங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், அவமானம் இருக்கும், கேவலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் தேவனோட வார்த்தைக்குள்ள வரும்போது ஆவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா, உங்க கரத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை சாஸ்தாங்கமா அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்திலே தாழ்த்தும் போது கிருபை, தாழ்த்தும் போதுதான் கிருபை. நான் பைபிள் வாசித்து பார்த்தேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். பெருமைலாம் நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையா இருப்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் காலவெளியில் எனக்கு ஜெபிக்க தெரியல பிரதர், எனக்கு பைபிள் வாசிக்க தெரியல பிரதர் அப்படின்னா இன்னைக்கு பேசின மெசேஜ் உங்களுக்கு தான். அதனால நான் ஒருவேளை முடியாத சூழ்நிலை இருக்கிறேன், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய்வார். ஜெபிக்க தெரியலையா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக ஜெபிப்பார். நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அதனால நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அது தேவனுக்கு தெரியும். என் சூழ்நிலை என்ன அது தேவனுக்கு தெரியும். உங்க சூழ்நிலை என்ன அது தேவனுக்கு தெரியும். சில வீட்டுல எல்லாம் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நிந்தைகள், அவமானங்கள், பல சூழ்நிலை தான். காலையில நிம்மதி இல்லாம சில நேரத்துல செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க, வெளியே தெரியாது. வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை, வீட்டுல கணவர் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, சில வீட்டுல பிள்ளைகள் இல்லாம இருக்கும், சில வீட்டுல மாமியார் பிரச்சனை, சில வீட்டுல பக்கத்து வீட்டுல உள்ள பிரச்சனை, சில வீட்டுல பேங்க்ல லட்சக்கணக்காக கடன் இருக்கும், நிம்மதியே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. இதுக்கு நடுவுல தான் இணைந்திருக்கிறீங்க. தேவனுக்கு தெரியும் ஒரு வீட்டுல என்னென்ன சூழ்நிலை கஷ்டப்படுறீங்க, தேவனுக்கு தெரியும்.
நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் இருக்கிறார். அதனால காலை வேளையில, பிரதர் நான் பலவீனமா இருக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்கணும், ஆவியானவர் தாமே வாக்கு கடந்த பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்க இதயத்துக்குள்ள இருக்கும் போது உங்களோட வாழ்க்கை, உங்களோட எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் அழகா ஆன்சர் எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவங்களுடைய ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். மறுபடியும் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்க ஜெபத்துல ஒரு வித்தியாசம் இருக்கும். அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஆவியில ஜெபிக்கிற ஜெபமும் உண்டு, மாம்சத்துல சும்மா கடமைக்கா ஜெபிக்கிற ஜெபமும் உண்டு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பாக அந்நிய பாஷை வரங்கள் தந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி, போன வருஷம் எப்படி, 5 வருஷம் முன்பா எப்படி, 8 வருஷம் முன்பா எப்படி, 10 வருஷம் முன்பா எப்படி, அது எனக்கு தெரியும்ல. அதனால காலவேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையிலே ஆவியானவர் உங்களுக்கு கூட இருந்தால் அந்த ஜெபம் எப்படி இருக்கும், தேவனோட சித்தத்தின்படி அந்த ஜெபம் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சுயத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தேவனோட சித்தத்தின்படி ஜெபம் இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஏன்னா காலவேளையில ஜெபிக்கும் போது, பிரதர் எங்க வீட்டுல கடன் இருக்கு, அதுக்காக ஜெபிங்க, தப்பு இல்லை. பக்கத்துல குடும்பம் ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபிங்க, தப்பு இல்லை. ஆனா சில குடும்பத்துல சுயநலமா இருப்பாங்க, அதுதான் பிரச்சனை. பரிசுத்த ஆவியர் நமக்குள்ள இருக்கும்போது தேவ சித்தத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்துவார், தேவ சித்தத்தின்படியே ஜெபிப்பார். முதல் பாயிண்ட் சொன்னேன், தேவ சித்தத்தின்படி நம்மளை வழி நடத்துவார், தேவ சித்தத்தின்படியே ஜெபிப்பார். அப்ப பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா பகுதியிலுமே வித்தியாசம் இருக்கும். ஒரு பாட்டு உண்டு, வித்தியாசமானவர்கள் சொல்லி ஒரு பாட்டு உண்டு. நம்ம எல்லாருமே விசேஷமானவர்கள், வித்தியாசமானவர்கள். காரணம் என்ன தெரியுமா, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கிறார். என் வாழ்க்கையில எல்லாம் நான் 24 மணி நேரம் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். ஏன்னா மாந்திரியம் பண்ணி பார்த்தாங்க கொல்லணும் அப்படின்ட்டு, எனக்கு மாந்திரியம் பண்ண அவனே செத்து போயிட்டான், தூக்கு மாட்டி செத்து போயிட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே தேவன சமூகத்துல காத்திருந்தா மட்டும்தான் வளர்ச்சி. ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். வெளியில புறப்பட்டு போறீங்களா, குடும்பத்துக்கா போறீங்களா, வேலைக்கா போறீங்களா, போயிட்டு வாங்க. வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற நேரத்துல நம்ம என்ன நேரத்தை வேஸ்ட் பண்றோமா சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையில்லாம இடத்துல போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது முக்கியம். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு, கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கடைசி காலத்துல இந்த வருஷத்துல முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்கிற ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. பைபிள் சாப்டருக்கு வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொண்டால் பிடிஎஃப்ல அனுப்பி வைப்பேன். இருக்கிற இடத்துல முழு பைபிளை வாசிக்கிறது சாட் மூலியமா வாசிங்க. ஒரு நாளைக்கு 13 அதிகாரம் வாசிச்சாச்சுன்னா 3 மாசத்துல ஒரு ஃபுல் பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். அதனால பைபிள் வாசிக்கிறது ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 1 hour அழகா 3 மாசத்துல கரெக்டா முடிச்சிடலாம். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, ஈஸியா வளரலாம். நம்ம நேரத்தை ஒதுக்கணும். என் வாழ்க்கையில 2015 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி மெதுவா ஒவ்வொரு ஆளா பார்க்க ஆரம்பிச்சேன். பரிசுத்தவான்கள்லாம் யாரு, விசுவாசிகள்லாம் யாரு, ஊழியக்காரங்கன்னா யாரு, ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், என்கிட்ட எவ்வளவு குறை இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க ஆரம்பிச்சேன். தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியல,
எனக்கு பாட்டு படிக்க தெரியல, எனக்கு துதிக்க தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி 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 கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சு. உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா? அழகா காலை வேளையிலே தினம்தோறும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்கா? ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது அதுல வேற எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபர் வரும்போது எல்லா பிரச்சனையும் உள்ள வரும். நம்ம கூட இருக்கிற நபரை வச்சு நமக்கு நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க பார்த்தா அவிசுவாசியா இருப்பாங்க, அவங்க பார்த்தா அநியாயமா சில காரியத்துல இருப்பாங்க, அவங்க பார்த்தா விக்கிரத்துல இருப்பாங்க, அவங்க பார்த்தா பேலியால் அதாவது பொய்யா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தந்திரமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிற நபர்கள் யார்? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சில இடத்துலதான் இருக்கணும். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியாகும். நம்ம முதல்ல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா பரிசுத்தவானா இருக்கணும். இரண்டாவது, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவ சித்தம் இருக்கு. இரண்டாவது, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். பரிசுத்த ஆவியான வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல தேவ சித்தம் இருக்கும். இரண்டாவது, பரிசுத்தவான்களுக்காக வாக்குக்கலங்கா பெருமூச்சலோடு நமக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்து கொண்டிருப்பார். அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்படி நிரம்பி இருக்கிறார் என்பதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கிறோம், நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, ஆராய்ந்து அறிகிற ஆவியானவர். அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, ஆராய்ந்து அறிகிற ஆவியானவர். நம்ம சிந்தனையை ஆராய்ந்து பார்ப்பார். நம்ம இருதயத்துடைய எண்ணங்கள், நினைவு என்ன இருக்கு என்று ஆராய்ந்து பார்ப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, அதை நம்ம முதல்ல செக் பண்ணணும். நம்ம இருதயத்துக்குள்ள சிந்தனை எப்படி இருக்கு, நினைவு எப்படி இருக்கு, நம்ம இருதயத்துக்குள்ளே கேடான காரியம் இருக்கா, பொல்லாத காரியம் இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது ஒவ்வொன்றாக ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா நான் வியாபாரத்துல இருந்து நான் ஊழித்து வந்தவன். நல்ல வீட்டுல படம் பார்த்து நாடகம் பார்த்து எல்லார போல நான் வாழ்ந்தவன். என் வாழ்க்கையில மாற்றம் வரும்போது எதெல்லாம் மிஸ்டேக், எதெல்லாம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தப்பா இருக்கு, அதனால யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தால் பலவீனங்களிலே உதவி செய்வார். உங்களுக்கு ஒருவேளை ஜெபிக்க தெரியல அப்படின்னா ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்குக்கடங்காத பெருமூச்சலோடு உங்களுக்கு உதவி செய்வார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அடுத்தாப்புல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்துவார். தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வைப்பார். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வைப்பார். தேசத்திலே எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்காக ஜெபிக்க வைப்பார். பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்காக யாரெல்லாம் முழு நேரம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஐயர்களுக்காக ஜெபிக்கணும், சபை ஊழியருக்காக ஜெபிக்கணும், பெந்தகோஸ்து பாஸ்டர்மாருக்காக ஜெபிக்கணும், ஆவிக்குரிய திருச்சபையில ஏகப்பட்ட போதகர் இருக்காங்க, எல்லாருக்காக ஜெபிக்கணும், மிஸ்ஸரிமாருக்காக ஜெபிக்கணும், கிராம ஊழியம் போறாங்க, எல்லாருக்காக ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. தேசத்துல விசேஷமாக திருநெல்வேலி பகுதியிலே 4 மாவட்டத்திலே அழகா மோன்ஸ்ல செய்ய தந்திருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நாங்க இருக்கிற இடம் திருநெல்வேலி, அதனால இங்க உள்ள ஊழியர்கள் சொல்றோம், உங்க ஏரியாவில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய பெயரை சொல்லி அவங்களுக்காக டெய்லி ஜெபிங்க. தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால்
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது தேவ சித்தத்தின்படி, இரண்டாவது பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்ம இதயத்துல நம்ம என்னெல்லாம் உட்கார்ந்து கவலைப்படுறோம், என்னெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கோம், குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைக்காக நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்பார், நமக்காக ஜெபிப்பார். நம்ம வாழ்க்கையில இன்னும் நம்மள்ட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, எதுலெல்லாம் நம்ம பலவீனமா இருக்கோம், எல்லா காரியத்துக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பரிசுத்த ஆவி உங்களோட பேசி கொண்டுதான் இருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க, தேவனை துதிக்க நேரம் கொடுங்க. அதுதான் முக்கியம். எப்படி ஒரு ட்ரெயின் ஏறதுக்கு நம்ம கிளம்பி போய் அங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கிறோமோ, நம்ம வீட்டுக்குள்ளே தேவனை தேடுறதுக்கு டைம் கொடுங்க. உங்க வீட்டுல எந்த இடத்துல இருக்கிறீங்களோ தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உதவி செய்வார். வசனத்தை சப்போஸ் ஒருவேளை எனக்கு புரியல பிரதர் அப்படின்னா மறுபடியும் கூட கேட்டுக்கோங்க. ஹல்லேலூயா. புதிய நாட்கள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ள வாசம் நீர் பரிசுத்த ஆவியானவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக பிதாவுடைய வலது வருஷத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. பரிபூர்ணமான கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும்ப்பா. இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தணும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. பரிசுத்த ஆவியால நிரப்புங்க. ஜெப விஷயத்தை தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க, அக்னி விஷயம் நிரப்புங்க. எல்லா ஊர்ல உள்ள ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா நாட்டுக்குள்ளேயும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. கற்பத்துக்கு ஏற்றுப்பீங்க, கர்த்தர் ஆசிரியங்கப்பா. 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசிரியப்பா. கையின் கீழில் ஆசிரியங்க, அப்பத்தின் தண்ணியில் ஆசிரியங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் விட்டுப்பா. உங்க வல்லமையிலாம் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தால் மூடுகிறாச்சா. உங்க கிருபையால் நிரப்புங்கப்பா. கிருபை வரலாம் நிரப்புங்க, ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலைக்காக போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து எல்லா தடையெல்லாம் நீக்கி முன்னும் பின்னுமா தேவர் நிப்பாட்டி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆவியில ஜெபிக்கணும். அவங்களோட பலவீனத்தை எல்லாம் மாற்றி கர்த்தர் கூட இருந்து உங்க பிள்ளைகளை வழி நடத்தணும். ஆவியானவர் விசேஷமாக உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும், நிரம்பி ஒளிகிற பாத்திரமா மாறட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்திலே அனுதினமும் இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படணும்ப்பா. குடும்பத்துல நிறைய காரியத்துல கடன்ல கஷ்டப்படும். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. எத்தனையோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. கவர்மெண்ட் வேலை பார்க்கங்க. நிறைய இடத்துல பிரச்சனைகள் மேல பிரச்சனை இருக்குப்பா. எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. இன்னைக்கு யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ அந்த எல்லா புலம்புற காரியத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம்ப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்னீங்கப்பா.
உங்க பாதப்படில நாங்க வந்து நிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருக்காங்க, சரீரத்திலே பல சூழ்நிலை பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. உங்களுடைய தழும்புல கரத்துல தொட்டு சுகமாக்கிருங்கப்பா, தொட்டு சுகமாக்கிருங்கப்பா, தொட்டு சுகமாக்கிருங்க. உங்களுடைய தழும்புல கரத்துல தொட்டு சுகமாக்குங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்கப்பா, தொட்டு சுகமாக்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, தீர்க்காயுசு வேணும்ப்பா. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போட்டுருங்கப்பா. கற்பத்துணியா ஜெபிச்சாங்கப்பா, அந்த குடும்பத்துல சாட்சி கேட்கணும்ப்பா. டெலிவரி புறப்படுறாங்கப்பா, நார்மல் டெலிவரி ஆகிட்ட தாய் மூலியமா மீட் எடுங்கப்பா, தீர்காயுசாங்கப்பா. டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, நல்ல ஒரு குடும்பமா தாங்கப்பா. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குறைகள், எத்தனையோ வீட்டுக்குள்ள விபச்சார அடிமையில இருக்காங்க, விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரிக புள்ளி சொல்லி ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. அந்த எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தில் அழிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. பிரிந்த குடும்பம்லாம் இணைந்து வாழணும். கோர்ட்டு கேஸ் சொல்லி பல உபத்திரத்தின் மத்தியில வாழ்றாங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. என் தேவன் உதவி செய்யுங்க, என் தேவன் உதவி செய்யுங்க, என் தேவன் உதவி செய்யுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்கப்பா. உங்க கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளோட கரத்தை நீங்க பிடிங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து கொண்டு போங்க. வெளியில எங்கெல்லாம் புறப்படுறாங்களோ, தேவ சித்தம் இல்லாத இடத்துக்கு எங்கேயும் நான் போகக்கூடாதுப்பா. செல்போன்ல கூட தேவையில்லாம எந்த ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி 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 வெளியிட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைலாம் மாறட்டும். இருதய மனக்கண்கள் திறங்க. கொழுந்து விடுகிற அக்னி பற்றி விடிட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால பற்றி விடிட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துல முதியோர் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வெளிநாட்டுல இருக்க எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கணும். அப்புரோஜனமான ஊழியக்காரப்பா அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கா ஸ்தோத்திரப்பா. எல்லா தேசத்துல மிஷனரிமார்கள் ஊழியம் பண்றாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, டெய்லி எனக்கு அவர் ஒரு நிமிடமாக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064182 நம்பத்தில் உண்டால் உங்களுக்கு குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.